Hey there Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் Bombay Halwa. அதுக்கு தேவையான ingredients பார்த்தலாம். Cashew 25 grams, almonds 5, corn flour 100 grams, ஏலக்காய் தூள் pinch, blue food color, sugar 300 grams, salt pinch, oil 50 ml, ghee 50 ml, water 500 ml. இப்போ கடாய் சூடானதும் நம்ம 500 ml எடுத்து வச்சிருக்க வாட்டரில் 200 ml வாட்டர் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் 50 ml சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 300 கிராம் சுகர் சேர்க்க போகிறோம். 100 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவருக்கு நான் 300 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 50 கிராம்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கார்ன்ஃப்ளவரில் 300 ml வாட்டர் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. கிளற கிளற உங்களுக்கு இந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி பற்றும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூவை ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நான் வறுக்கலை, அப்படியே ராவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்க்கு ராவாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ரெட் அண்ட் எல்லோ தான் ஆட் பண்ணுவாங்க பாம்பே ஹல்வாக்கு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு ஒரு சி மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஓஷன், சி அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீ ஆட் பண்ணி நீங்கள் கிளறி விடும்போது உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும். மோஸ்ட்லி நான்ஸ்டிக் பேனில் இந்த ஹல்வா பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இன்னொரு தடவை கீ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் டெக்ஸ்சர் வந்துருச்சு. சைட் பை ஒரு ட்ரேல நல்ல கீ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹல்வாவை அதில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை தூவி விட்டுக்கோங்க. பார்க்கவே ஒரு கடல் மாதிரி அழகாக அதில் மீன் போகிற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் நான் ப்ளூ சூஸ் பண்ணி. நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நேச்சுரல் கலர் போகணுன்னா சாஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 hour நல்லா ஆற விட்டுருங்க. ஃபைனலி நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நைஃப்பில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹல்வாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்கொயரில் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஃபைனலி நம்ம பாம்பே ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.